இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷியடி. உனக்கு கல்யாணம் ஆகணுங்கிற ஒரே காரணத்துக்காக கூட பிறந்தவளையே செத்து போயிட்டான்னு வாய் கூசாம சொல்ற. உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? நீ சொன்னதை கேட்டு அபி மனசு எவ்வளவு துடி துடிக்கும். இப்படி சுயநலம் பிடிச்ச பிசாசா இருக்க. நீ எல்லாம் என் வயித்துல பொறுக்காமலே இருந்திருக்கலாம். உன்னை பெத்த பாவத்தை நான் எங்க போய் கழுவுறதுன்னு தெரியல. உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்குடி. அனோ, எனக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ இது வரைக்கும் நீ பண்ண எல்லா விஷயத்துக்கும் நான் சப்போர்ட் பண்ணேன். ஆனா இந்த விஷயத்துல அப்பா அது பாருமா, நீ அது எதுன்னு 1000 காரணங்கள் சொன்னாலும் நீ பண்ணது பெரிய தப்பு. இந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாதுமா. செம்ம பார்ட்னர், நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. தயவு செஞ்சு போனை வைக்கிறீங்களா? பார்ட்னர் பார்ட்னர் பார்ட்னர், நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி டென்ஷன் ஆவறா? நேரம் காலம் தெரியாம போனை பண்ணி உயிரை வாங்கிட்டு. ஏ சாந்தி, ஸ்கேல் எடு. இன்னாங்க டீச்சர். ஏ அனு, எதுக்குடி போய் சொன்ன? கை நீட்டு. என்ன திமிரு உனக்கு? கையை நீட்டு. என்னாச்சு? ஃபோன் எடுக்க மாட்றா? இதனா ப்ராப்ளமா இருக்குமோ? பேசாம அத்தைக்கு ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஆனா இன்னைக்கு நான் செத்துட்டேன்னு மாமா கிட்ட சொல்லிட்டேன் சஞ்சு. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. அபி, உங்க அக்கா பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவ சொல்றதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கிட்டு, அவ இல்லைன்னு சொன்னா நீ இல்லைன்னு ஆயிடுவியா? அவெல்லாம் ஒரு ஜென்மம். அவ சொல்றத நினைச்சு இவ்வளவு சீரியஸா அழுதுட்டு இருக்க? உனக்கு நான் இருக்கேன், முக்கியமா உங்க அப்பா அம்மா இருக்காங்க. அப்புறம் என்ன அபி? இங்க பாரு, நீ அழாத. ஃபர்ஸ்ட் சொன்னா கேளு. நீ இப்படியே அழுதுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, என்னால இங்க இருக்க முடியாது. நான் அப்புறம் உடனே கிளம்பி வந்துருவேன். ஐயோ சஞ்சீவ், வேண்டாம். உனக்கு எதுக்கு சிரமம்? அப்படியா? நீ அழுதனா நான் உடனே கிளம்பி வந்துருவேன். சரி, நான் அழல. என்ன அழல? முகத்தை பாரு, உம்முன்னு. முதல்ல நீ சிரி. இப்ப எப்படி இருக்கு? எவ்வளவு அழகா இருக்கு. என்னைக்குமே நீ சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும்.
சஞ்சீவ், நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. சஞ்சீவ், இந்த ஜென்மம்னு இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 100 வருஷம் நான் உன் கூட சந்தோஷமா வாழணும். நீ சொன்ன எல்லா ஜென்மத்திலும் இப்படிதான் நடக்கும். அந்த சாமி துணையா இருக்கும். இங்க பாரு, இனிமேல் உங்க அக்கா சொல்றான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க கூடாது, சரியா? ம். சரி, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன், சரியா? அபி எப்ப பார்த்தாலும் அள வைக்கிறது அணுக்கு வேலையா போச்சு. ச்சே. சஞ்சீவ் அத்தைக்காகவாவது என் கழுத்துல தாலியை கட்டி ஆகணும். அதனால இந்த என்ன மேட்டர்லாம் விட்டுட்டு நல்லா ஹெவியா அடிபடுற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு. சீதாக்கு ஹெவியா அடிபடுற மாதிரி என்னடி பண்றது? ஹ, நேரம் கெட்ட நேரத்துல இந்த குக்கர் வேற. ச்சே. அம்மா, என்ன ஸ்ரீஜா? குக்கரை வெடிக்க வச்சு அத்தைக்கு அடிபட்டா அந்த காயம் ஹெவியா இருக்கும்ல? என்னது, குக்கர் வெடிச்சா? என்னடி சொல்ற? ஐயோ, அதனால சீதா செத்துட்டா என்னடி பண்றது? மா, குக்கர் வெடிச்சா யாரும் சாக மாட்டாங்க. குக்கர் வெடிச்சா முகம் கால வேணா அடிபடும், அவ்வளவுதான். அத்தைக்கு அடிபட்ட உடனே நம்ம ஹாஸ்பிடல்ல ஜாயின் பண்ணிட்டா ஒரு பிரச்சனையும் இல்ல. சீதாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குடி. ஐயோ அம்மா, பயப்படாத. சஞ்சீவ் சென்னைக்கு திரும்பி வர இத தவிர வேற வழியே இல்ல. அப்பதான் அவன் வெளியூர் போறத பத்தி திரும்ப யோசிக்கவே மாட்டான். அத்தையும் குணமாக டைம் ஆகும். அது வரைக்கும் அத்தைய பார்த்து பண்ணி தவிர மேரேஜ நிறுத்துறத பத்தி யோசிக்கவே மாட்டான். ஆ, அப்ப சரி. ஆமா, குக்கரை எப்படி வெடிக்க வைக்கிறது? குக்கர் விசில் நாசில்ல ஏதாச்சும் ஒரு குச்சியை வச்சு அடைச்சிரு. அத்தை சமைக்கும் போது பிரஷர் ஏறி குக்கர் தானே வெடிக்கும். ஸ்ரீஜா, நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். ஸ்ரீஜா, நீ சொன்ன மாதிரியே குக்கர் நாசில குச்சி வச்சு அடைச்சிட்டேன். சீதா குக்கரை தூக்கி ஸ்டவ்ல வச்சு சமைச்சா போதும், குக்கர் வெடிச்சிடும். சூப்பர்மா.